கழுவி எங்க இருக்கிற? என்ன பண்ணிட்டு இருக்க? வீட்டுல எங்க இருக்கிற? ஆலையா காணோம். கிளவி இங்கதான் இருக்கிறியா? மூணு ரூபா தெரியல எனக்கு. 4-5 இருக்குது. தெளிவா இருப்பா, தெளிவா தானப்பா தெரியும். தெளிவா இருக்கிறேன். நீ தெளிவா இருக்கிறியா? சாமி எத்தனை நாள் இப்படியே வருவ? கிட்ட வராதே, தூரம் போ. நீ அம்மாவும் இல்ல, நான் பிள்ளையும் இல்லை. சாமி அப்படி சொல்லாத சாமி. டெய்லி இதே மாதிரி குடிச்சிட்டு வந்தாரு. ஐயோ சாமி வேலை வேலைக்கு சாப்பிட்டாதானே சாமி ஒரு இடத்துல உட்காந்து சாமி. வேலைக்கு போலான்னு பார்த்தா எவன் வேலை கொடுக்குறாங்க? சாமி எல்லாரும் வேலை. அதனாலதான் குடிக்கிற. அத நீ தப்புங்கிற. குடிச்சா உடம்பு கெட்டு போயிடப்பா. என்னப்பா நீ? அப்படிதான் குடிப்பேன். கடைசி காலத்துல என்னடா கேக்குற? அம்மாவாது சும்மாவாது சாப்பாட போடு ஃபர்ஸ்ட். அம்மா அம்மான்னு வாயிலேயே வட சொல்லக்கூடாது. நீ என்ன சுட்டு வச்சிருக்கிற? கீழே துண்டு விதிக்கலையா? இன்னைக்கு சாம்பாரா? இதெல்லாம் மனுஷன் சாப்பிடுவானா? தூக்கி போட்டாங்க. நானே 100 நாள் வேலைக்கு போயிட்டு 100 நாள் வேலைக்கா போயிட்டு வந்து அதுல குடுக்கறத வச்சுதானே சாமி நான் உங்களுக்கு போறேன். ஒரு லெக் பீஸ், ஒரு பிரியாணி, சில்லி சிக்கனு எவ்வளவோ இருக்குது. அவன் விதவிதமா சாப்பிடுறான். பொண்டாட்டியே ஊத்தி கொடுக்குறாங்களாம். ஐயா என்னப்பா நீ இந்த மாதிரி பேசினா? அம்மா உன்னோட பாசம் வளர காமிக்காத. நான் கிளம்புறேன். ஐயோ ஏசப்பா, என் பிள்ளை டெய்லியே இதே மாதிரி வந்துட்டு இருக்கேப்பா. அவன் சரீரம் வீணா போயிட்டு இருக்கே. அவனுக்காக நான் கண்ணீர் வடிக்கிறேனே. மனம் இறங்குப்பா. என் பிள்ளை மனம் திரும்பணுமே. என் பிள்ளை மனமாற்றத்தை அடையணும்ப்பா. உங்களுக்குள்ள நாங்க வரணுமே. ஆண்டவரே என் பிள்ளைய பாருங்கப்பா. அப்பா அவன் குடியில இருந்து ஒரு மனமாற்றத்தை கொடுங்க. அவன் சரீரம் அழிந்து போதே. அவன் ஆத்மா உமக்காக சொந்தமாகணும் ராஜா. ஐயோ யார் வேதனை தகப்பனை குடிக்கிறவங்களுக்கு எல்லாம் தகப்பனை மதுபான பிரியர்களுக்கெல்லாம் ஐயோன்னு சொல்லியிருக்கிறீங்களே. என் பிள்ளைய பாருங்க ராஜா. அவன் ரட்சிக்கப்படணுமே. அப்பா ரட்சிக்கப்படணும். அப்பா மீண்டுமா உடைய ஆலயத்துக்கு வரணும் ராஜா. வரணுமே. என்ன இன்னைக்கு ஒரு மாதிரி இருக்குது? அம்மா அம்மா அம்மாவும் இல்ல. ஏதோ எனக்கு பிடிக்கவும் பிடிக்கல. ஏதோ ஒண்ணு பண்ணுது. ஏதோ ஒண்ணு பண்ணுது. அடிக்கடி எவ்வளவு நாள் ஏதோ பாவ உணர்வு மாதிரி தெரியுது. எத்தனை நாள் எங்க அம்மா ஏசப்பா ஏசப்பான்னு என்கிட்ட சொல்லும் போதெல்லாம் நான் கேட்கல. ஆனா இன்னைக்கு எனக்குள்ள ஏதோ பண்ணுது. என்னால தாங்க முடியல. ஏசப்பா என்னால குடிச்சு அந்தவரே வயிற்று வலி தாங்க முடியல ஏசப்பா. அந்தவரே மருத்துவர் கை விட்டு விட்டாங்க ஏசப்பா. அந்தவரே நீங்க தான் உண்மையுள்ள தெய்வம். எங்க அம்மா அடிக்கடி சொன்னப்பல நான் விட்டுட்டேன். பல தடவை குடிச்சு தகப்பட என்னுடைய வாழ்க்கையை நான் இழந்து விட்டேன். எனக்கு மறுபடியும் ஒரு வாழ்வை தாங்கப்பா. உமக்காக வாழ எனக்கு கிருபை தாங்க ஏசப்பா. நான் பண்ணதெல்லாம் தப்புதான். என்ன மன்னிங்க ஏசப்பா. என்ன மன்னிங்கப்பா. மன்னித்து உங்க பிள்ளையா இதை ஏத்துக்கங்க ஏசப்பா. ஏத்துக்க ஏசப்பா. என்ன மன்னித்து நான் செஞ்சதெல்லாம் தப்புதான். இன்னைக்கு இந்த வியாதி வந்ததுக்கு அப்புறம், வியாதியின் கொடூரம் வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியுது. ஏசப்பா எனக்கு இறங்குங்கப்பா. ஏசப்பா எனக்கு இறங்குங்கப்பா. ஏசப்பா எனக்கு இறங்குங்கப்பா. தம்பி ஏசப்பா உங்க பாவத்தை மன்னிச்சுட்டார் தம்பி. உங்களுக்கு பரிபூர்ண சுகத்தை கொடுத்துட்டாரு தம்பி. ஆண்டவரும் உலக ரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினாலே இந்த பகுதி வாழ் மக்களுக்கு சின்ன மண்டையில் வாழ்கிற ஒவ்வொருவருக்கும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். இவருடைய வாழ்க்கையில பல நாட்கள் இவர் குடிச்சு அவருடைய வாழ்க்கையில அவங்க அம்மா அழுதுகிட்டே இருப்பாங்க. ஒரு துன்பம், ஒரு வேதனை அவங்க அம்மாவுக்கு தாங்கவே முடியாது. இதே மாதிரியே ரொம்ப நாள் போயிட்டு இருந்தது. அவருடைய வாழ்க்கையில
ஒரு பெரிய திருப்புமுனையை ஏசப்பா அவங்க தாய் ஜெபித்தது நிமித்தம் கொடுத்திருக்கிறாரு. அவங்களுடைய வாழ்க்கையில வயிற்று வலி ஏற்பட்டது. அந்த வியாதியின் பிடி அவரால் தாங்க முடியல. கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலை. யார் என்னை விடுவிப்பான்னு அவர் அழுது கொண்டே இருக்கும் பொழுது இயேசு அவருக்கு விடுதலையை கொடுத்தாரு, அவன் தாயினுடைய ஜெபத்தை கேட்டு. அதே மாதிரிதான் பிரியமானவர்களே, இன்னைக்கு என்னை விடுதலையாக்க யாருமே இல்ல, நான் கைவிடப்பட்ட சூழ்நிலையில இன்னைக்கு இருக்கிறேன்னு சொல்லி நீங்க இருக்கிறீங்களா? உங்களை தேடி ஒருவர் வந்திருக்கிறார். அவர் தான் அன்புள்ள ஆண்டவர், அந்த இயேசு கிறிஸ்து. உங்களை விடுதலையாக்க அவரால் மட்டும்தான் முடியும். நீங்க நம்புவீங்கன்னு சொன்னா அவர் உங்களை விடுதலையாக்குவார். அவரை நம்பி வந்த ஒருவரையும் அவர் கைவிட்டதே சரித்திரமே இல்லை. இங்க இருக்கிற எல்லாருமே அதற்கு சாட்சிகள். இங்க இருக்கிற எல்லாருமே ஒவ்வொரு வாழ்க்கையிலும் பல வியாதிகள், கொடுமைகள், வேதனைகள், கடன் பிரச்சனைகள் வாழ்ந்தவர்கள் தான். ஆனா இன்னைக்கு இயேசுவை நம்பி வந்ததுனால ஒவ்வொருவரும் கைவிடப்படாம இன்னைக்கு மீட்டுக் கொள்ளப்பட்டிருக்கிறாங்க. எல்லாரும் பிடியிலிருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கிறாங்க. சுகத்தோட, பலத்தோட, ஆரோக்கியத்தோட இங்க வந்து உங்க முன்னாடி நின்றுட்டு இருக்கிறோம். இயேசு அதே போலதான் உங்களுடைய வாழ்க்கையில நன்மையை செய்ய விரும்புகிறார், சுகத்தை தர விரும்புகிறார், குடியிலிருந்து விடுதலை தர விரும்புகிறார். அவரை நம்பி என்னோடு கூட சேர்ந்து பிரார்த்தனை செய்வீர்களா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த மதிய வேலைக்காக ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த சின்ன மண்டலில் வாழ்கிற ஒவ்வொரு சிறு பிள்ளைகளுக்காக நாங்கள் நம்மை துதிக்கிறோம். வாலிபர்களுக்காக, வயோதிபர்களுக்காக ஸ்தோத்தரிக்கிறோம். ஒவ்வொருவரையும் நீங்க பார்க்கிறீங்க அப்பா. அவர் கைவிடப்பட்ட சூழ்நிலை வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு வாழ்க்கையிலும் இன்றைக்கு நீங்க கையை கொடுத்து தூக்கி விடுங்க ஏசப்பா. ஒரு அற்புதம் நடக்கட்டும், ஒரு அதிசயம் நடக்கட்டும். ஆண்டவரே, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் நடக்காதா? என் குடும்பத்தில் ஒரு அதிசயம் நடக்காதா? என் குடும்பத்துல சமாதானம் வராதான்னு சொல்லி ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கிற, கண்ணீரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இன்றைக்கு ஒரு சமாதானமும், சந்தோஷமும், மகிழ்ச்சியும், விடுதலையும், வெளிச்சமும் உண்டாவதாக. இந்த பகுதி முழுவதிலும் ஒரு ஆசீர்வாதத்தை நாங்கள் கட்டளையிடுகிறோம் அப்பா. ஆண்டவரே, அப்பா, எக்ஸாமுக்கு ஆயத்தப்பட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவருக்கும் நல்ல ஞானத்தை, நல்ல சுகத்தை கொடுத்து நல்ல மதிப்பெண்களை எடுக்க தேவன் அனுக்கிரகம் பண்ணுவீராக. ஒவ்வொரு குடும்பங்களையும் நீங்க ஆசீர்வதிங்க அப்பா. ஒவ்வொரு குடும்பங்களிலும் சமாதானத்தை கட்டளையிடுங்க அப்பா. உங்களுடைய கரம் வெளிப்படுகிறதற்காக நன்றி. ஒரு வெளிச்சம் இறங்கி வருகிறதற்காக நன்றி இயேசுவே. ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒரு விடுதலை கொடுத்து ஆண்டவர் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ, ஆண்டவரை வெட்கப்படாதபடி, ஆண்டவரை தலை நிமிர்ந்து நிற்கும்படி நீர் அதிசயமாய் ஒவ்வொருவரையும் நடத்த போகிறதற்காக உண்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். உங்களுடைய ஆளுகைக்குள் இந்த கிராமத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதியும் பலப்படுத்தும். ஆண்டவர், வயதானவர்களுக்காக நாங்கள் ஒரு விஷயம் செபிக்கிறோம். இந்த பகுதியில் அநேக வயதானவர்கள் இருக்கிறாங்க அப்பா. வயதானவர்களுக்கு நல்ல சுகத்தை, பலத்தை, ஆரோக்கியத்தை கொடுத்து ஆசீர்வாதத்தினால் நிரப்பி அப்பா நீங்க ஆண்டவர் பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஒவ்வொரு ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் பிதாவே. ஆமென்.